நல்லா இருக்குண்ணா படம் பார்க்கலாம். ஒரு தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை. நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸாக இருக்குது படம். மொரோவர் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக கிரிப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இன்டர்வல் பிளாக்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. ஹிப்பா பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் கொஞ்சம் ஓகே, அதெல்லாம் ரெகுலராக கேட்ட ஹிப்பாப்போட சாங் மாதிரி இருக்கு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருக்கு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் மோரோ டெக்னிக்கல் எல்லாமே நல்லா இருக்கு. யாரு பாட்டு எல்லாம் தியாகராஜன் சார் வந்து எப்பயுமே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். த்ரூ அவுட்டாக படத்தில் வரும்போது சக்கரசாந்த வானம்ல வந்து சின்ன ஒரு கேமியா மாதிரி பண்ணிட்டு போனார். இதில் த்ரூ அவுட்டாக வரும்போது கொஞ்சம் நல்லா ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரோட அப்படி நல்லா பார்த்தபடி மற்ற எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரபு சாரும் சரி, பாக்யராஜ் சாரும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிடி தான் ஆக்சுவலாக. பிடி மாஸ்டர்ன்றது படத்தோட சின்ன லைன் தான் அது. அவர் வந்து அந்த பிடி ப்ரொஃபஷனில் இருக்கிறது பண்ணுற மாதிரி இருக்கு. பட் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு இது. ஓகே பார்க்கலாம். ஹீரோயின் ஓகே, ரொம்ப எதுக்கு வச்சோன்னு தெரியாமல் நிறைய படத்தில் ஹீரோயின் இருப்பாங்க. இந்த படத்தில் ஓகே, சின்ன கேரக்டர் வந்து அவங்களோட சப்போர்ட்டிவாக இருக்கிறது நல்லா இருக்கு. யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீரோயினை கரெக்டாக. எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. பேச்சுலர் பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் இது. படம் நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் அந்த படம் ஓகே தான். மைக்ரோ மியூசிக்லாம் ஓகே தான். ஆக்டிங் நல்லா இருக்குது. ஹிப்ஹாப் தமிழ் அது புதுசாக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சாங்ஸ்லாம் ஓகே தான். ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஓகே. அப்படியே படத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக அப்படியே எங்கெங்கே கொஞ்சம் வரும். இதில் சீனியர் ஆக்டர்ஸ் வந்து பாண்டியராஜ், தியாகராஜ், பிரபெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஹிப்ஹாப் தமிழில் போகிற ட்ராவல் எப்படி இருந்தது? கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் போகல. கரெக்டாக ஈக்குவலாக இருந்துச்சு எல்லாருக்குமே. இது ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குமா இல்லை? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், அது ஒன்றும் தப்புலாம் இல்லை. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். அது எல்லாருமே பார்க்கணும் அந்த படத்தை. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது வருஷம் தான். கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த ட்விஸ்ட் இது பிடி மாஸ்டர் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டோரி இல்லை. பிடி மாஸ்டர் வந்து அவர் கேரக்டர், அது பிடி சார்ன்றது அது அப்படியே படத்தோட டைட்டில் வச்சிட்டாங்க, அவ்வளோதானே தவிர பிடி சாருக்கும் அந்த லைன்லாம் இல்லை. இந்த பிடிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹராஸ்மெண்ட் பண்ண பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி படம் அது. அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஹராஸ்மெண்ட் நடக்கிறதுல இப்போது அதில் காமெடி லைன்லாம் ரொம்ப பெருசுலாம். இப்போ அப்போ ஃபஸ்ட்டுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். இது அப்படி இல்லை, கொஞ்சம் சீரியஸான படம் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் தான். நல்லா இருந்துச்சு நான் படம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஜென்ரலாக தான் பண்ணியிருந்தாங்க, பட் நல்லா இருந்துச்சு, போர் இல்லை. ஓகே, ஆனால் ரெண்டு பேத்துக்கு அவ்வளோ மேஜர் சீன்ஸ் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரியோட ட்ராவல் பண்ணுறாங்க, கரெக்டாக தான் இருந்துச்சு. ஹிப்ஹாப் தமிழோட ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் பாண்டியராஜ், தியாகராஜ் இவங்கெல்லாம் பிரபுலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட போகும்போது ஹிப்ஹாப் தமிழ் எப்படி கூட தான் பண்ணியிருக்காரு. நான் ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு நல்லா தான் பண்ணிட்டு வராரு. இதுலேயும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. காமெடி ஜானர் போதா இல்லை சீரியஸ்? இது மெசேஜ் தான், நான் சோசியல் மெசேஜ் சொல்கிறேன். காமெடி சாங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்குது. வச்சிருக்காங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்டாமல் இல்லை? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுமே கம்பல்சரி வந்து பார்க்க வேண்டிய படம். ஆனால் பார்த்தாலுமே அவங்க மாறுவாங்களான்ட்டு அது தெரியல. எத்தனையோ படம் வந்துருச்சு இதை பேஸ் பண்ணி. இதுக்கப்புறம் வரதை பொறுத்து தான் தெரியும். பெண்கள் ஹராஸ்மெண்ட் பொறுத்து தான் ப்ரோ. ஹீரோயின் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த பேர் தான். ஸோ ஃப்ளோ அந்த இது நல்லா இருந்தது ப்ரோ. ரெண்டு பேருமே நல்லா செட் ஆச்சு இதில். எல்லாமே எதுவுமே யாருமே அந்த குறை அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டாங்க. இப்போ தமிழோட அந்த சீரியஸான அந்த ஒரு இதில் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபன்லேருந்து ஒரு சீரியஸாக போகிற ஒரு ஜேர்னர் நல்லா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு சீரியஸாக போயிருக்கு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு சரியான ட்விஸ்ட் ப்ரோ. தாராளமாக பார்க்க வேண்டிய படம் இது. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. மூவி ஓவரால் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ பண்ண கம்பேக் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஓவராலாக ஒரு எமோஷ்னல் கம்பேக்கு ப்ளஸ் அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. சாங்ஸ் வந்து சூட் ஆகுது. அதே மாதிரி ரொமான்ஸ் சீன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகுது. ரொமான்ஸு பிஜிஎம் அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகுதுண்ணா. இதில் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க. சீனியர் ஆக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க நல்லா ப்ளே பண்ணனால நல்லாயிருக்கு. ஓவரால் படம் வந்து நல்லா இருக்குது. எங்கேயுமே ரொம்பலாம் லேக் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக போகுது, ஆஸ் யூஷுவலாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம்
எமோஷ்னலாக ட்விஸ்ட்டாக நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் ஓவராலாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. முன்னாடி காமெடி சேனல் நிறையா வந்துச்சு, அதில் இதில் காமெடி இருக்கா இல்லை? இதில் அவ்வளோவா காமெடி இல்லை, ஆனால் இது அவரோட கம்பேக் மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கு படம் ஓவரால். இதில் ஏதாச்சும் சீனே வேணாம் தேவையில்லாத அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு இல்லைண்ணா, ஓவரால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஓவராலாக எதுவும் வேண்டான்னு சொல்ல முடியாது, கரெக்டாக தான் இருக்குது. அங்கங்கே எது எதெல்லாம் தரணுமோ அதில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குமா ஃபேமிலி ஆடியன்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், 2 பேரும் பாருங்கள், நல்லாயிருக்கு படம். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இருக்க லேடிஸ் முக்கியமாக பார்க்கணும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி வெளியே யாரும் சொல்லாமல் இருக்காதீங்க, சொல்லுங்கள். அதை சொல்லி யாரும் கேட்கலன்னா நீங்கள் வந்து தைரியமாக அதை வெளியே போய் சொல்லுங்கள். அது கேட்கலன்னா நீங்கள் அவங்கள கேட்காதீங்க, நீங்கள் போய் மற்ற யார்கிட்ட சொல்லணுன்றதை போய் சொல்லுங்கள். அதை கொண்டு போய் அவங்க சப்போர்ட் பண்ணுறக்கூடிய நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. ஸோ அவங்கள கேளுங்க. 10 பேரை கேட்டுட்டு 10 பேரில் 9 பேர் ஆச்சுன்னா கேட்காம இருப்பாங்க, ஒருத்தர் கண்டிப்பாக கேட்பாங்க, அந்த ஒருத்தர் உங்களுக்கு கூட நிற்பாங்க. ஸோ 2 பேர்கிட்ட கேட்டு மனம் உடஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி நில்லுங்க. நீங்கள் வெளியே வரணும், அதுக்காக இந்த மூவி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படமே நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது, ஸ்டோரி நல்லா இருந்தது, ஆதின் ஆக்டிங் நல்லா இருந்தது, ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஜென்ரலாக ஆதினா வந்து சாங்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து சாங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஐ மீன் ரொம்ப பாட்டு வைக்கலன்றது மீன் பண்ண வரல. ஸோ அதோட எப்படி சொல்கிறது, ஹிப்ஹாப் தமிழில் ஒரு படத்தில் எப்படி ஒரு பாட்டு எப்படி இருந்ததோ அதை விட கம்பேர் பண்ணுவோம் அதில் பாதி இருந்துச்சு. ஏன்னா இல்லை ஸ்டோரிக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்கன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த ஸ்டோரிக்கு என்ன பிஜிஎம் வைக்கணுமோ, என்ன சாங் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அது எல்லாருமே சீரியல் ஆக்டர், சின்ன ஆக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே ஆக்டர். ஸோ அவங்க நடிக்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணும் போதே அவங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம், இந்த மூவி நான் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்கலாம். ஸோ தைரியமாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருந்தது. ஸோ வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லேக் எதுவும் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேபி அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே அந்த பொண்ணு செத்தா மாதிரி காமிச்சிங்கன்னா நீங்கள் என்னன்னு கேட்பீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு யார் இன்னும் எதுன்றதை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சா தான் நம்ம ஜெனரலாக பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோரி எப்படி கொண்டு போகணுமோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. சார் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக வீட்டில் இருக்க லேடிஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். பசங்க தான் பார்க்கணும் இல்லை, லேடிஸ் தான் பார்க்கணும் இல்லை, எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. படம் பிடி சார் நல்லா இருக்கு. சரியான கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட பண்ணியிருக்காங்க. பெயின்ஃபுல்லாக இருக்கு. காமெடி ட்ராமான்னு போடுறாங்க, ஆனால் காமெடி கிடையாது, பெயின்ஃபுல்லான ஒரு ட்ராமா தான் இது. ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்தமாக இருக்கு, கனெக்ட் ஆகுது. மியூசிக் வந்து சாங்ஸ் எங்கேயுமே ஒட்டலை. அச்சமில்லை ஒரு மாண்டேஜ் சாங் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. தேவையானதை கரெக்டான பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படத்தோட அந்த சோகத்தை எல்லாம் கிரியேட் பண்ணுறது பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை ஜானி பண்ணுறாங்க, ஃபுல்லாக பண்ணுறாங்க. அந்த ரோலுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டேஜஸ் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்துக்கலாம். ஹீரோயின் ஒரு பர்சன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஆக்கியிருக்கலாம், அது பண்ணலை. ஒரு பணக்கார ஒரு டீச்சர், அந்த டீச்சர் வந்து என்னென்ன பண்ணுவோம், சின்ன சின்ன சேட்டைகள் அவ்வளோதான். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆக்ட்னா ஆதி படம் வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அந்த எனர்ஜி இந்த படத்தை மிஸ்ஸிங். அது காரணம் வந்து கண்டென்ட். அந்த ஸ்டோரி பிளாட்டே வந்து கொஞ்சம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பேசுறதுனால கொஞ்சம் பெயினாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பண்ணலை. அவர் யதார்த்தமாக பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் படம் எந்த மீட்டர் லெவலில் கரெக்டாக இருக்குது. எப்படி பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. தியாகராஜ் சார்லாம் வந்து அதாவது பாடி லாங்குவேஜே இல்லை, நின்றுட்டு பேசுகிறாப்புல அப்படி மிரட்டுறாப்புல. படத்தை பயங்கரமான வில்லனு இளவரசி சார். பார்த்தாவே ஸ்க்ரீனில் வந்து கண்ணில் வந்து தண்ணி வரும், அந்தளவுக்கு ஒரு அருமையான அப்பா ரோல் பண்ணியிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல இளவரசர் சார் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் இல்லை அரசியல்லாம் எதுவும் கிடையாது. நாட்டில் நடக்கிற அங்கங்கே நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்களை தான் படமாக எடுத்திருக்காங்க. வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து க்ளோட் பண்ணலாம். எங்கேயுமே அசிங்கமாக இல்லை, க்ளீவேஜஸ் இல்லை, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதையும் தாண்டி நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. மியூசிக் ரொம்ப அழகாக போட்டுக்காரு, அது ஆப்வியஸ்லி தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டேஜில் வந்து ஆமாண்ணா, ஒரு பொண்ணாக படம் பார்க்கும்போது பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு சுற்றி இருக்கவங்க நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் கேட்டிருக்கேன் ஷேர் பண்ணும்போது. ஸோ அது வந்து கனெக்ட் ஆச்சு, ஆப்வியஸாக கனெக்ட் ஆகும். ஐ திங்க் எல்லா பொண்ணுங்களுக்குமே இது ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனிகா வந்து எப்படி சொல்கிறது, அவங்க செட்டில் இருப்பாங்க. செட்டில் இருக்கிறதுலேருந்து ஆக்ஷன் சொன்னோடனே அப்படியே சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஷீல் கோ பிளேசஸ். சாரி, ஸ்க்ரீன்
அதுதான் நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுறதுங்கிறக்காட்டி செட்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆர்டிஸ்ட் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், ஆனால் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. நம்ம முன்னாடி கேட்டோம், சூப்பராக வந்துருக்கு சாங்கு. ஆனால் ஃபைனல் சாங் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் கிரெடிட் ரோல் ஆகும்போது ஒரு சாங் வரும், அது வந்து எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும். படத்தில் அது நான் இதுதான் சொல்ல வராங்கன்னு சொல்ல முடியாது, டைரக்டராலையும் அதுதான் சொல்ல வராங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறாங்க, அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அது அவங்க எப்படி இன்டர்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. பெண்களுக்கு எதுவும் கொடுமை நடந்துச்சு அப்படின்னா அது உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் மெசேஜ். பட் அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்காக பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதுதான் அவங்க டேக் அவே. அது நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு அவர் பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப சாமிங்காக தெரிஞ்சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஃபைட்டு வந்து இந்த ஃபைட் வந்து ரொம்ப இமோஷ்னலாக சண்டை போட்ட மாதிரி இருந்தது. எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நிறைய ஃபைட் பார்த்துருக்கோம், தெரியல மேபி நம்ம ஒர்க் பண்ணதாக இருக்கலாம். இந்த ஃபைட் வந்து எங்களுக்காகவே பண்ண மாதிரி இருக்கு. ஆமாம், ஃபுட் சீன் எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் பிரபு சார், இந்த பக்கம் மதுவந்தி மேம், அங்கே பாக்யராஜ் சார். இதுக்கு மேலே என்ன சொல்லணும், போட்ராமா டாப். ஆனால் அது நான் கொடுக்க முடியாது. நான் ஆடியன்ஸாக எப்படி, நான் ஒரு படம் ஒரு 20 வாட்டி பார்த்துருக்கேன். இல்லை, என்ன கேட்டால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் படி ஐ கிவ் 10 பிகாஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம்ல, நாங்கள் ஒர்க் பண்ணுறது, எங்களோட ஹார்ட் ஒர்க் சுற்றி நம்ம பசங்க எல்லாருமே டைரக்ஷன் டீம் பெரிய ட்ரூவில், டைரக்ஷன் டீம் மட்டும் இல்லை, கேமரா டீம் இருந்தாங்க, எடிட் டீம் இருந்தாங்க அப்படின்னு எல்லாருமே சேர்த்து எல்லாரோட எஃபர்ட்டும் பார்க்கும்போது ஐ கிவ் 10. ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். யா, தேங்க்ஸ். பெண்களுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய ஹராஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருக்கோம். ஸோ அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அதுக்காவது பார்த்தீங்களா, எங்கேருந்து எங்கே கொண்டு போய் பார்த்தீங்களா? இல்லைண்ணே, நேற்றுக்கு டேரக்டர் சொன்னார், ஹீரோ சொன்னாங்க, இது ஒரு சம்பவம் அடிப்படையிலான படம் இல்லை, இந்த சம்பவம் தொடர்ந்து நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேருனுடைய குரலாக தான் இதுக்கப்புறம் இது நடக்கும்போது என்ன மனநிலைக்கு நம்ம போகணுன்றது தான் படம் சொல்லியிருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஆஸ் அ வியூவராக அதே தான் என்னுடைய இல்லை. இன்னும் இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இதில் இல்லை. இதில் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்க விஷயம் இன்னும் எந்த படத்துலையும் சொல்லலை. யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாருமே அதை எடுத்து சொல்லலை. ஏன்னா இது வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி விக்டிம்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப அவங்களுக்கு தேவைப்பட்டது இதுதான். இப்படி ஒன்று நடக்கிறப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இதை தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறத பற்றி நம்ம நிறையா விவாதிச்சிருக்கோம். நிறையா சொல்கிறாங்க தூக்கு தண்டனை கொடுங்க, இந்த மாதிரி நிறையா பேசியிருக்கோம். அவங்க என்ன பண்ணணும், அந்த பொண்ணு என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம இன்னும் பேசுறது இல்லை. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத பற்றி அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். பாசிட்டிவ் எண்டிங்காக தான் நம்ம படத்தை முடிச்சிருக்கோம். சில உண்மை சம்பவத்தை அடிப்படையாக பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ சமூகத்தில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மளை ஏதோ ஒரு விஷயம் பாதிச்சிச்சுன்னா அது ஒரு கதையாக வரும். உங்களை பாதிச்சு எந்த விஷயம் வந்து இந்த கதை எனக்கு சமீபத்தில் இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள தான். இந்த 5 வருஷத்துக்குள்ள நிறையா எனக்கு அது பாதிப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு இன்சிடென்ட் வரும், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அதோட பரபரப்பு அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா பரபரப்பு முடிச்ச உடனே அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நிறைய கட்டுக்கதைகள் போக ஆரம்பிக்குது, அந்த பெண்ணை பற்றின தவறான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதோட பேசி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்னங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் விக்டிம்ஸுக்கெல்லாம் பேசணும், நாங்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்ப நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இன்னும் யாருக்கும் தெரியாது. இந்த படம் பார்க்குறப்ப தான் அது தெரியவே வருது. எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை படமாக்கணும், அதை சொல்லணுங்கிறது தான். அதனால தான் இந்த படம் வந்து மிச்ச படங்களோட வேறுபடுறதுக்கு காரணம் நம்ம யாருமே சொல்லாத அவங்களுக்கு உள்ளே இருந்த ஒரு சில விஷயங்களை கேட்டு வாங்கி அதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு இல்லை மாற்றம்னு வரும்போது அது யார்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? நம்மகிட்ட இருந்து தான் வரணும். இதில் பிரச்சனையே நம்ம தான். நம்ம என்ன வேணாலும் பேசலாம், குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்க நம்ம என்ன வேணால் பேசலாம். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதை வந்து நம்ம எவ்வளோ அழகாக சொல்லணுமோ, எவ்வளோ கோபமாக சொல்லணுமோ
அதை எவ்வளோ இதுவாக சினிமாத்தனமாக சொல்லணுமோ அது மாதிரி தான் நம்ம எடுத்து ஒரு ப்ராப்பர் சினிமாவாக நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ மெசேஜ் மட்டுமே சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. ஸோ வெறும் மெசேஜ் மட்டும் நம்ம சொல்கிறோம்னா அட என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை அப்படி சொல்லக்கூடாது, இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகவும் இதை ஒரு ப்ராப்பர் படமாக தேட்டரில் விசில் சத்தம் பறக்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா கிளைமேக்ஸ் ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 minutes வந்து அந்த கிளைமேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. 3 நிமிஷமும் தேட்டரில் விசில் அடிச்சுட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த மியூசிக் ஆரம்பிக்கிறப்ப விசில் அடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த 3 நிமிஷமும் விசில் வந்து கத்திட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இந்த படத்தை மக்கள் சூப்பராக ஏற்றுக்கிட்டாங்கிற சந்தோஷம் எனக்கு வந்துருச்சு. எல்லாமே இருக்கு. நம்ம குறிப்பிட்டு ஒருத்தர்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஸ்ரீமதி கேஸ் தெரியும். எனக்கு எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம், ஈரோட்டுக்கு பக்கத்துல சென்னிமலை, நான் அந்த ஊர்ல நடந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. அது பெருசா வெளியில தெரியல, ஏன்னா அவ்வளோ இதுவா இல்லை. அப்போ அந்த டைம்ல மீடியாவும் எதுவும் இல்லை. ஆனால் அந்த டைம்ல இருந்த பாதிப்பு எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது. ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நியூஸில் பார்க்குறப்பவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் என்ன கோவப்படுறாங்க, எதெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்குறப்ப ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. கலெக்டிவாக நிறையா சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது ஸோ இதை பற்றின புரிதல் மக்கள்கிட்ட என்ன அதிகரிச்சதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன அதிகரிக்க வேண்டியது இல்லை? நம்ம ஆசை என்னன்னா இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம மக்கள்கிட்ட போய் இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் அவங்க முடிவு எடுக்கிறது தான், அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. சில நேரங்களில் தப்புன்னே தெரியாமல் ஒரு சிலது பண்ணுறது எவ்வளோ பாதிக்குதுங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். மக்கள்கிட்ட போய் நீங்கள் இதை பண்ணு, இதனால் இதை பார்த்துட்டு, ஏன்னா நேற்று தேட்டரை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே விஜய் சித்து வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கண்ணீர் வந்துருச்சுடா, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ நாங்கள் எங்களுக்கு என்னோட ஏஜ் கேட்டகரி, நான் இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஷீப் டீம் எல்லாருமே அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுன்னு நினைக்கிறப்ப, நாங்களாம் யார் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பசங்க, அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுதுன்னு நினைச்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மூலிமா ஒரு சேஞ்ச் நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உடனே எல்லாமே மாறிடும்னு சொல்ல முடியாது. I will definitely request all the mothers, fathers, all the parents to take their daughters, especially who are in their teenagers or even younger, and their sons for this film. உங்களுக்கு இந்த படத்துல கேர்ள்ஸ் மையப்படுத்தின ஒரு படம் அப்படின்ற ஒரு ஐ கான்ட் கேட்கலன்னு நாங்கள் சொல்லுங்க, நான் சொல்லுங்கள். பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கதை இது அப்படின்ற பட்சத்துல நீங்க நடிக்கும் போது அது எப்படி இருக்கு? It's a female oriented script and you are acting in that script. How are you feeling? Very proud. I'm very proud that I'm a part of this script. It is a very heavy issue, but the way Karthik has written and directed it, the screenplay makes it very delicate and fun to watch. So please, it's a request for all the families with young girls to go and watch this film. It's a very important film, I would say. அதே மாதிரி ஆதி சாரையே இல்லை, அவர் வந்து படத்தில் உங்களுக்கு ஃபன் வேணும். நம்ம ஃபன் இல்லாமல் ஒரு படம் வந்து எனக்கும் அது யோசிக்க வராது. ரெண்டாவது ஃபன் வந்து இப்போது ஒரு இதில் ஸ்கிரிப்டாகவே அப்படி தான் ஃபன்னும் பண்ணி இமோஷனும் பண்ணி கோவமும் பண்ணுற மாதிரியான ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இருந்தாருன்னா அது கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அவர்கிட்ட சொன்னேன், பர்ஃபெக்டாக இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துச்சு. இப்போ கேரி பண்ணியிருக்கிற இன்ட்ரோல் பிளாக்குக்கு அவர் ஒன்று பண்ணுறாரு. அவர் ஒரு கண்ணில் இப்படி திரும்பணுன்னா தேட்டரே எந்திரிக்குதுன்னா அது அவரால் முடியும். ஸோ அவரால் முடியுங்கிறப்ப இந்த கதைக்கு சரியான ஆளாக இருந்தார். அவர் பேர் கனகவேல். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சாங் ஒன்று வருது. எப்படி அவரோட இன்ட்ரோல் பிளாக் சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹைப்பாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு சாங் ஒன்று இப்போ வருது. அந்த சாங்க்கு த்ரூ அவுட் அந்த சாங் இன்ட்ரோவும் கிளைமேக்ஸும் ஒரு சாங் வைக்கிறோம். அந்த ஒரு தேட்டரே ஒரு ஃபுல் வைப் கிடைக்குது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆதி பிரதர் தான். ஸோ அவரோட அந்த ப்ரெசன்ஸும் அந்த இடத்துல பண்ண பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக. தேங்க்யூ.